வணக்கம். சென்னை பின்கோட் சீரீஸில் கீழ்ப்பாக், அதாவது சென்னை 10 பார்த்தோம். அடுத்தது சென்னை 11, பெரம்பூருடைய ஒரு பகுதி. வாங்க, சென்னை 600011 அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரம்பூர் அப்படின்னு சொன்னாலே உடனே எல்லாருக்கும் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ், ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அது ஒன்றுமே சென்னை 11 கிடையாது. அது எல்லாமே அயனாவரம் அந்த பகுதிகளில் வேற ஒரு பின்கோடில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போவது சென்னை 11, அதாவது பெரம்பூருடைய ஒரு பகுதி தான். இதில் 3 தபால் அலுவலகங்கள், ஒன்று பெரம்பூர், மற்றொன்று வடக்கு பெரம்பூர், மூன்றாவது செம்பியம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பெரம்பூர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்க வேண்டாமா? பெரம்பூருக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஒன்று, ராமர் இங்கே அவருடைய மகன்கள் லவ குஷா இவா 2 பேரையும் பார்த்ததுனால அவருக்கு பேர அன்பு பொங்கி வந்ததுனால அதற்கு பேர அன்பு ஊர். அதே போல் அவங்க 2 பேரோடையும் இவர் சண்டை போட்டதுனால அம்பை எய்தியத்தினால பெரிய அம்பை விட்டதுனால பேரம்பூர் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்பக்கூடிய ஒரு வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஏராளமான பெரம்பு செடிகள் இருந்ததுனால, மூங்கில் செடிகள், மூங்கில் காடு இருந்ததுனால இந்த இடத்துக்கு பெரம்பூர் அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம். பழைய, அதாவது 19ஆவது நூற்றாண்டு புத்தகங்களில் பிரம்பூர் அப்படிங்கிற வார்த்தையும் பார்க்குறோம். அதனால பிரம்பு பெரம்பு இது ரெண்டும் ஒன்று தான். அப்படி தான் இந்த வார்த்தை வந்திருக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றுறது. வரலாறில் பெரம்பூரை முதல் முறையாக 17ஆவது நூற்றாண்டில் தான் நம்மளால் காண முடிகிறது. 1640ஆவது ஆண்டு ஆங்கில ஆவணங்களில் பெரம்பூர் அப்படிங்கிறது மெட்ராஸ்லேருந்து மேற்கு நோக்கி சென்றோன்னா இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு எழுதுகிறாங்க. 1742ஆவது வருடம் முகமது சயீத் என்பவர் ஆர்காட் நவாபாக பதவி ஏற்ற உடனே 4-5 கிராமங்களை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்குறார். அதில் ஒரு கிராமம் பெரம்பூர். அதிலிருந்து தான் பெரம்பூருடைய வரலாறும் சென்னையுடைய வரலாறும் ஒன்றாக செல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பெரம்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெரிய ஆங்கிலேய ஆர்மி பிளாட்டூன், அதை தான் பல்டன் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, தமிழில் பட்டாளம், இது இருந்ததுனால ஒரு பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு, பேரக்னாலே இராணுவ படை இருந்த இடம் தானே, அதனால் பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு ஒன்று இந்த கீழ்ப்பாக்கத்திலேருந்து பெரம்பூரை நோக்கி செல்கிறது. அதோடைய முனையில் இருப்பது தான் இந்த பெரம்பூர். இந்த சென்னை 11 அப்படிங்கிற பெரம்பூரில் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத எடுத்துட்டோன்னா, முதல்ல பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு காலத்தில் மிக சிறிய ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தது. பெரம்பூரை தாண்டி பேசின் பிரிட்ஜுக்கு ட்ரெயின் முன்கூட்டியே வந்துடுத்துனா அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. பேசின் பிரிட்ஜில் போட்டுட்டான் அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. அதற்கு பிறகு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரும். பல வருடங்களாக தென்னிந்திய ரயில்வே இந்த பெரம்பூரை ரயில்வே மையமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறதே தவிர இது வரைக்கும் அது நடக்கலை. ஆனால் முக்காவாசி ட்ரெயின்களும் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் சில நொடிகளுக்கு அவசியமாக நிற்கும். அதனால் சென்ட்ரல் வரைக்கும் வர வேண்டாத பிரயாணிகள்லாம் அங்கேயே இறங்கி வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஆட்டோவை எடுத்து திருவான்மியூருக்கு வந்தீங்கன்னா உங்கள் ட்ரெயின் சென்ட்ரலுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் திருவான்மியூருக்கே வந்திருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்துடலாம், அதுவும் காலை வேளையில். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே இன்னொரு ரயில்வே சின்னமும் இருக்குது, அதாவது ரயில்வே ஸ்டேடியம். இது எல்லாவற்றுக்கும் பழமையானது, ஒரு வரலாறு படைத்த கட்டடம், யூனிட்டி ஹவுஸ். ரயில்வே மஸ்தூர் யூனியன், அதாவது ரயில்வே கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளிகளெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பித்து ரயில் மஸ்தூர் யூனியன், அவங்க இந்த இடத்துல யூனிட்டி ஹவுஸ் அப்படின்னு ஒரு கட்டடம் கட்டின பொழுது அதுக்கு அடிக்கல் நட்டதே மகாத்மா காந்தி தான்.
1927 வருடம். இப்போவும் அந்த அடிக்கல் நாட்டிய அந்த கல் அப்படியே இருக்கிறது. அதுக்கு மேலே காந்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கும். காந்தி அடிக்கடி பெரம்பூருக்கு சென்று வந்தார். சென்னைக்கு எப்பொழுதெல்லாம் வந்தாரோ அப்போ பெரம்பூருக்கும் அவர் சென்று இருக்கிறார். இப்போ பெரம்பூரை பார்த்தோன்னா ஒரே நெரிசலாக இருக்குது. ஒரு காலத்தில் திறந்த வெளி நிறையாக இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த காலகட்டத்தில், அதாவது 18வது நூற்றாண்டில் 19வது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் இந்த இடத்துல பெரிய பெரிய தோட்டங்களில் அவங்களுடைய இல்லங்களெல்லாம் கட்டி கொண்டிருந்தாங்க. அதை நினைவு கூறுவதற்கு போல டீட்ஸ் தோட்டம் அப்படின்னு பெரம்பூரில் இப்போவும் ஒரு பகுதி. சார்ல்ஸ் டீட்ஸ் இவர் அந்த காலத்தில் சென்னையில் இருந்த உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் 19வது நூற்றாண்டில் இருந்தது. அதில் ஒரு அதிகாரியாக இருந்தார். அவருடைய இல்லம் இந்த இடத்துல இருந்திருக்கிறது. அதனால தான் டீட்ஸ் கார்டன் அப்படின்னு இப்போவும் பார்க்கலாம். அது இப்போ ஒரு பெரிய காலனியாகவே மாறி போய்விட்டது. 19வது நூற்றாண்டில் மெட்ராஸ் ரயில்வே கம்பெனியோடைய ரயில் பாதை பெரம்பூர் வழியாக சென்னைக்கு வந்ததுனால இந்த இடத்துல ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ் கட்டப்பட்டதுனால ஏராளமாக ஆங்கிலோ இந்தியன் சமூக மக்கள் இந்த இடத்துல வசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சர்ச் தேவைப்பட்டது. 1873வது வருடம் சிறிய சர்ச்சாக கட்டப்பட்டு 1940களில் இப்போ இருக்கிற அவர் லேடி ஆஃப் த லூட்ஸ் அப்படிங்கிற பெரிய சர்ச் கட்டப்பட்டது. இதற்கு வரைபடம் கொடுத்தவரே அந்த காலத்தில் சென்னையில் பிரபல கட்டுமான கலை நிறுவனமாக இருந்த பிரின் ஆபட் அண்ட் டேவிஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய டேவிஸ் என்பவர் தான். இப்போவும் அந்த பேப்பர் மில் ரோடு அருகே பெரம்பூர் செல்லும் பொழுது இந்த சர்ச்சை பார்க்கலாம். அதே போல் பெரம்பூர் மார்க்கெட்டில் ஒரு மிக பழமை வாய்ந்த அம்மன் கோவில், அதுக்கு லக்ஷ்மி அம்மன் கோவில் அப்படின்னு பெயர். வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையெல்லாம் ஏராளமாக கூட்டம் அந்த கோவிலுக்கு போய் வரும். இந்த பெரம்பூர் மார்க்கெட் ஒரு மிக குறுகிய மார்க்கெட். எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு ஜன நெரிசல் இருக்கும். ஆனால் அது வழியாக போகிறச்சே சிறிய சிறிய கோவில்கள், சிறிய சிறிய பழைய கடைகள் இதெல்லாம் பார்க்கலாம். பழைய சென்னையோடைய ஞாபகம் அந்த பெரம்பூருக்கு போனாலே வந்துவிடும். இந்த பெரம்பூரில் சில பிரபலமான பள்ளிக்கூடங்கள்லாம் உண்டு. தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி அவர்களுடைய பள்ளிக்கூடம், அதே போல் டான் பாஸ்கோ பள்ளிக்கூடம், அதற்கு பிறகு ஜமாலியா பள்ளிக்கூடம். இந்த இஸ்லாமிய முறையில் கல்வி போதகம் செய்யும் அந்த ஒரு பள்ளிக்கூடம் அது. அதை ஸ்தாபித்தவர் ஜமால் மொஹிதீன் ரவுத்தர். அந்த காலத்தில் லெதர் வியாபாரத்தில் ஒரு பெரிய பெயர் அவருக்கு உண்டு. அதற்கு பிறகு அவருடைய மகன் ஜமால் முகமது ரவுத்தர், இவர்கள் 2 பேரும் அவர்களுடைய பணத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது தான் அந்த ஜமாலியா கல்லூரி. அது இருக்கும் கட்டடமே பழைய இந்தோ சாரசனிக் பாணியில் கட்டப்பட்ட மிக அழகான ஒரு கட்டடம். ஒரு காலத்தில் அந்த குடும்பத்தோடைய இல்லமாகவே இருந்தது அப்படின்லாம் மக்கள் சொல்கிறாங்க. இந்த பெரம்பூரில் ஒரு பெரிய பூங்கா உண்டு இருந்தது. அதுதான் மகாத்மா காந்தி பூங்கா. இப்போ அந்த பூங்கா மிக சிறிய பூங்காவாக மாறி போய்விட்டது. அதுக்கு நடுவே ஒரு மகாத்மா காந்தி சிலை. ஒரு பெரிய பூங்கா எப்படி ஒரு சிறிய பூங்காவாக மாற முடியும்? அதற்கு மேலே ஒரு பெரிய க்ளோவர், அதாவது கிரேட் செப்பரேட்டர் அல்லது ஃப்ளைஓவர் வந்ததுனால அந்த பூங்கா மிக சிறிய பூங்காவாக மாறிவிட்டது. இந்த பகுதியில் பேப்பர் மில் ரோடு அப்படின்னு ஒரு சாலை உண்டு. அது என்ன பேப்பர் மில்? அந்த காலத்தில் பட்டாளம் இந்த இடத்துல இருந்ததுனால அந்த வெடிமருந்தெல்லாம் வைப்பதற்காக காகிதம் தேவைப்பட்டது. அதனால இராணுவத்துடைய ஒரு பேப்பர் மில், அதாவது பேப்பர் தயார் செய்யும் ஒரு வசதி இந்த இடத்துல இருந்ததுனால அந்த வழிக்கு பேப்பர் மில் ரோடு அப்படின்னு பெயர். பேப்பர் மில் இருந்த இடத்துல தான் இப்போ டான் பாஸ்கோ பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதற்கு பிறகு பெரம்பூரில் வேற என்ன வரலாறு? அந்த பெரம்பூருடைய அண்டர் பாஸ் எப்போவுமே ஒரு 4 சொட்டு மழை பெஞ்செடுத்துனா அந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்றுடும். அதை தாண்டி நீங்கள் பெரம்பூருக்கு உள்ளே போன உடனே வலது பக்கத்தில் ஒரு 2 சக்கர வாகன வண்டிகள் அவர்களுடைய ஒரு ஷோரூம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பிரபல மருத்துவர் டாக்டர் கருணாகரன் அப்படிங்கிறவருடைய இல்லம் பல வருடங்களுக்கு இருந்தது.
இந்த டாக்டர் கருணாகரன் அந்த காலத்தில் பெரம்பூரில் மிக பிரபலமாக இருந்த ஒரு டாக்டர். அவர் தான் இந்த பெரம்பூரில் மிக பழமை வாய்ந்த ஒரு சங்கீத சபை, அதாவது கர்நாடக இசையெல்லாம் பிரபலப்படுத்துகிற ஒரு ஸ்தாபனம், பெரம்பூர் சங்கீத சபா, அதுக்கு அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஆனால் பெரம்பூர் சங்கீத சபா 1950களெல்லாம் சேதுராமன் அப்படின்னு ஒரு காரியதரிசி, அவர்னால தான் அந்த சபா அப்படி பிரபலம் அடைந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த சபாவுக்கு ஒன்றும் பெரிய பணம்லாம் கிடையாது. அந்த இடத்துல போய் பாடினா சன்மானம் வெறும் இட்லி தான், வேறு ஒன்றுமே கிடைக்காது. ஆனாலும் பெரம்பூர் சங்கீத சபாவில் போய் பாடாத வித்வான் விதுஷிகள் பாடகிகள் பாடகர்கள் கிடையவே கிடையாது. அங்கே போய் பாடி பெயர் சம்பாதிக்கணும் அப்படின்னே சொல்லுவாங்க. சென்னையோடைய பிரபல சபாக்களில் ஒன்று இப்போவும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் சின்ன பசங்க, இளம் பாடகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்து அப்பப்போ அந்த இடத்துல கச்சேரி இப்போவும் நடந்து கொண்டிருக்கிறது. டான் பாஸ்கோ பள்ளிக்கூடம், டிஎம்ஆர்பி சிசிசி பள்ளிக்கூடம் இதெல்லாம் பார்த்தோம். 50 வருடங்களாக ஒரு பள்ளிக்கூடம் பெரம்பூரில் இருக்குது. அதுதான் கேஆர்எம் மெட்ரிகுலேஷன், கேஆர்எம் ஹையர் செகண்டரி, கலிகி ரங்கநாதன் மான்ஃபர்ட் ஸ்கூல். 50 வருடங்களாக அந்த பகுதியில் செயல்பட்டு கொண்டு வரும் ஒரு பள்ளிக்கூடம். இந்த பெரம்பூரில் செம்பியம் அப்படின்னு ஒரு பெரிய பகுதி, அதற்கு ஹுசூர் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெயர். ஹுசூர் தோட்டம் ஒரு காலத்தில் ஒரு இஸ்லாமிய செல்வந்தருக்கு சொந்தமாக இருந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1940களில் அமால்கமேஷன்ஸ் குழுமத்தை சேர்ந்த அதை ஸ்தாபித்த எஸ் அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த ஹுசூர் தோட்டத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல அவருடைய தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் ஸ்தாபித்தார். சிம்சன் அண்ட் கம்பெனி, டாஃபே, இந்தியா பிஸ்டன்ஸ், பைமெட்டல் பேரிங்ஸ், வீல் அண்ட் ரிம் லிமிடெட், ஷாட்லோ லிமிடெட், இந்த நிறுவனங்கள்லாம் அந்த ஹுசூர் கார்டன்ஸ்குள்ளே இருக்கின்றன. இப்போவும் இந்த ஹுசூர் கார்டன்ஸ் வெறும் தொழிற்சாலை மட்டும் கிடையாது, ஒரு மிக அழகான தோட்டமும் உண்டு. பல ஏக்கர் பரப்பில் ஏராளமான மரங்களும் உண்டு. அதனால பறவை இனங்களும் ஏராளமாக அந்த இடத்துல உண்டு. சென்னையை ஒரு மாதிரி குளிர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிற பல இடங்களில் இந்த ஹுசூர் கார்டன்ஸும் ஒன்று உண்டு. இந்த ஹுசூர் கார்டன்ஸுக்கு மிக அருகேயே இருக்கிற இடம் பிருந்தா தியேட்டர். பெரம்பூருடைய இந்த பகுதியில் மிக பழமை வாய்ந்த தியேட்டர். மிக பழமை வாய்ந்தது அப்படின்னா என்ன? 1985 திறந்து வைக்கப்பட்ட தியேட்டர். அதை யார் திறந்து வைத்தாங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். போன வருடம் வரையில் செயல்பட்டு கொண்டு வந்த அந்த பிருந்தா தியேட்டர் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. காணாமல் போன வரலாறையும் சொல்லணுமே. கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1802 வருடம் இந்தியா பூரா ஏற்றம் தாழ்வு எல்லா இடங்களையும் நுணுக்கமாக மெஷர் பண்ணி ஆங்கில அரசு வெளியிட்ட சர்வே. அது சென்னையில் தான் தொடக்கப்பட்டது. பெரம்பூரில் அதுக்கு ஒரு தூண் இருந்ததாக, அதாவது 37வது தூண் பெரம்பூரில் இருந்ததாக நமக்கு ஆவணங்கள் கிடைக்கின்றன. ஆனால் எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறது தான் தெரிய வருதில்லை. ஸோ பெரம்பூர்லேயும் இந்த கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வே நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு இதிலேருந்து தெரிய வருது. பெரம்பூர் சென்னை 11க்கு அடுத்ததாக இருக்கிற பகுதி சென்னை 12. இது பெரம்பூரை ஒட்டியே தான் இருக்குது. அந்த இடத்துல தான் பட்டாளம், புளியந்தோப்பு, இந்த 2 இடங்களும் இருக்கின்றன. இந்த சென்னை 11, அதாவது பெரம்பூருக்கும் அந்த பட்டாளம் புளியந்தோப்புக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பின்கோடு எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொண்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறுலேருந்து ஒரு புது எபிசோடோடு வருகிறேன். வணக்கம்.